வணக்கம். இப்போ நம்ம காலேஜ் சேர்றோம்னா நிறைய ஃபீஸ் கேட்குறாங்க இல்லையா? நானும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். முன்ன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் படிக்கும் பொழுது இருந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கும் இப்போ 4 மடங்கு 5 மடங்கு அதிகமாக இருக்கு. ஸோ அப்போ நம்ம காலேஜ் ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும் இல்லையா? ஏன்னா பேரண்ட்ஸோடைய பணம் இப்போ மாணவர்களுக்கு அதோட அருமை தெரியாது. ஆனால் நீங்க கொஞ்சம் லாங் டேர்ம்ல யோசிக்கணும். அதே மாதிரி உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசும்பொழுது அந்த பணத்தோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியப்படும். ஸோ அதனால நான் உங்களுக்கு 5 விஷயங்கள் இந்த வீடியோல ஷேர் பண்றேன். எந்த காலேஜ்ல நீங்க சேரக்கூடாது அப்படின்ற நெகட்டிவ் பார்ட்டும் நான் முன்னாடி வைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதோடைய தொடர்ச்சியா இருக்கும். அதோடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். ஸோ முதல் விஷயம் வந்து திஸ் பர்டிகுலர் காலேஜ் இஸ் ஃபோக்கஸிங் மோர் ஆன் கல்ச்சுரல்ஸ் தேன் அகாடமிக்ஸ். எப்போ பார்த்தாலும் டான்ஸ், பாட்டு, கல்ச்சுரல் ப்ரோக்ராமாவே இருக்கும் அந்த காலேஜ்ல. ஆனா அகாடமிக் ஓரியன்டா எந்த ப்ரோக்ராமே இருக்காது. அகாடமிக் ஓரியன்டா பெரிய முக்கியத்துவமும் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி காலேஜ்ல தயவு செய்து சேர்ந்துடாதீங்க. இது எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம்? அந்த காலேஜோடைய சோஷியல் மீடியா பேஜை பாருங்க. as simple as that. சோஷியல் மீடியா பேஜ்ல என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு பாருங்க. எப்போ பார்த்தாலுமே டான்ஸ், பாட்டு அப்படின்னு இருந்துட்டு அகாடமிக் ஓரியன்டா எதுவுமே இல்லைன்னா அந்த காலேஜ்ல நீங்க சேர்ந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம், என்டர்டைன்மெண்ட் ஓரியன்டா இருக்கும். பட் உங்களுடைய நாலேஜ் வந்து பெருசா வளராது. ஸோ இந்த காலேஜை நீங்க அவாய்ட் பண்றதை நான் பெரிய அளவுக்கு ரெக்வஸ்ட் பண்றேன். ரெண்டாவது விஷயம் வந்து இந்த பர்டிகுலர் காலேஜ் ஒரு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்கூல் மாதிரியே இருக்கும். எப்படி ஸ்கூல்ல நீங்க வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டி பெருசா இல்லாம டைமுக்கு வந்துட்டு டைமுக்கு போற மாதிரியும், அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு வந்து அகாடமிக் ஓரியன்டா மட்டும் இல்லாம வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்க்குமே பெரிய முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு இடமா இருக்கும். காலையில் அசம்பிளி வைக்கிறதா இருக்கட்டும், ஏன்னா அதெல்லாம் ஸ்கூல்ல தான் வைப்பாங்க. காலேஜ்லாம் இப்போ கொஞ்சம் காலேஜஸ்ல ஃபாலோ பண்றாங்க. இதை நான் தப்பு சொல்ல விரும்பல. பட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஸ்கூலா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அங்க நெட்வொர்க்கிங் வீக்கா இருக்கும். உங்களுக்கு வெளி காலேஜ்ல பார்ட்டிசிபேட் பண்ற அந்த பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க பெருசா. இதனால உங்களுடைய ஃபார்மேஷன் பெருசா நீங்க ஆக மாட்டீங்க. இந்த மாதிரி காலேஜஸை வந்து நீங்க அவாய்ட் பண்ணலாம். பட் என்டையர்லி ரிஜெக்ட் பண்ண சொல்லி நான் சொல்லலை. அண்ட் மூணாவது விஷயம் வந்து நிறைய அன்குவாலிஃபைட் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. சரி, இப்போ ஒரு ப்ரொஃபசர் அப்படின்னா அவங்க வந்து உங்களை மாதிரியே யூஜி படிச்சிருப்பாங்க, அப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் படிப்பாங்க, அதுக்கப்புறம் சில பேர் எம்ஃபில் படிப்பாங்க, சில பேர் டைரக்டா பிஹெச்டி படிப்பாங்க. அதுக்கப்புறம் அரசாங்கம் வந்து ஒரு பரீட்சை நடத்துது. அந்த பரீட்சை பாஸ் பண்ணாதான் நீங்க ப்ரொஃபசர். அதுக்கு பேர் நெட் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா செட் எக்ஸாம். இதை பாஸ் பண்ணாமலே சில பேர் டீச்சரா இருக்காங்க. இப்போ இந்த காலேஜ் நீங்க என்ன சொல்லலாம்? அந்த காலேஜ்ல ஸ்டாஃப் மெம்பர்ஸ், அதாவது உங்களுக்கு பாடம் நடத்துறவங்க குவாலிஃபைடே இருக்க மாட்டாங்க. அன்குவாலிஃபைட் பீப்புள், அதாவது உங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ இவங்க வந்து பாடம் நடத்துவாங்க. இதை நீங்க தயவு செய்து அந்த காலேஜோட வெப்சைட்ல அந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸோட ப்ரொஃபைல் பாருங்க, என்ன படிச்சிருக்காங்கன்னு பாருங்க. இப்படி அன்குவாலிஃபைட் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த கிளாஸோட குவாலிட்டி எப்படி இருக்கும், அந்த எஜுகேஷன் வந்து எப்படி ஒரு புரிதலோட எடுப்பாங்க. இந்த விஷயத்த வந்து நீங்க பார்த்தே ஆகணும். இதுதான் இருக்கிறதுலே முக்கியமானது. அப்படிப்பட்ட காலேஜை நீங்க தயவு செய்து ரிஜெக்ட் பண்ணிடுங்க. அன்குவாலிஃபைட் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருக்கிற காலேஜஸை வந்து வரக்கூடிய ஜெனரேஷன் வந்து கண்டிப்பா இதை பார்த்துட்டு தான் காலேஜ்ல சேரலாமா வேணாமன்ற முடிவே எடுக்கணும். அண்ட் நாலாவது விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த சில காலேஜஸ் வந்து ஒன் மேன் ஷோ மாதிரி இருக்கும். See, one person leading all the way is absolutely fine, but one man show shouldn't be there. அது என்ன ஒன் மேன் ஷோ அப்படின்னா, அவர் தான் எல்லாமே, மேனேஜ்மெண்ட் அவர் தான் அகாடமிக்ஸும் பார்த்துப்பாரு. அதே மாதிரி வந்து அந்த காலேஜோடைய முக்கியமான எந்த முடிவுகளா இருந்தாலும் இவர்கிட்ட இருந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் அந்த மொத்த காலேஜையும் ரூல் பண்றது வந்து இது வந்து காலேஜ் ஹாஸ் டு ஃபங்க்ஷன் இன் வெரி டெமோக்ராட்டிக் வே. இந்த மாதிரி ஒன் மேன் ஷோ இருக்கிற காலேஜ்ல நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா நிறைய ஃபிளக்ஸ் இருக்கும். ஃபிளக்ஸ் என்னன்னா, ஒரு ஸ்டாஃப் மெம்பர்ஸ், அதாவது ரிமெம்பர், காலேஜ்ல ரொம்ப முக்கியமானது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்ல வந்து ப்ரோக்ராம்ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸோ கிடையாது. டீச்சர்ஸ், காலேஜ்னா டீச்சர்ஸ் தான். ஸோ அந்த டீச்சர்ஸோடைய ஃபிளக்ஸ் அதிகமா இருக்கும். அதாவது போன வருஷம் பார்த்த டீச்சர் இந்த வருஷம் இருக்க மாட்டாங்க, இந்த வருஷம் நீங்க பாக்குறவங்க அடுத்த வருஷம் இருக்க மாட்டாங்க. எதுக்கு அவங்க காலேஜ் மாறிக்கிட்டே இருக்காங்க? அப்போ ஒன் மேன் ஷோ நடக்குது பின்னாடி. அந்த காலேஜ்ல நீங்க தயவு செய்து சேராதீங்க. ஏன்னா உங்களுடைய காலேஜ் லைஃப்ல வந்து நீங்க அது கலர்ஃபுல்லா இருக்கணும். ஏதோ வந்து ஒரு பர்டிகுலர் பாத்வேல மட்டும் இருந்ததுன்னா அந்த காலேஜுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பெருசா இருக்காது. அண்ட் கடைசி விஷயமா நம்ம சொல்றது ஸ்டூடெண்டோடைய பிஹேவியர். ஒரு காலேஜ் எடுத்துட்டோம்னா அந்த காலேஜோடைய கல்ச்சர் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டூடெண்டோட பிஹேவியர். இதை நீங்க அந்த காலேஜுக்கு ஒரு முறை போனீங்கனாலே யூ கேன் நோட்டிஸ் இட். தட் இஸ் ஒன் திங். இல்லைன்னா அந்த காலேஜ்ல படிக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட நீங்க வந்து
நீங்க தோராயமா வந்து அவங்களுடைய பிஹேவியரை நோட் பண்ணி நீங்க பேசும்பொழுது உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் இந்த காலேஜ் வந்து எப்படிப்பட்ட காலேஜ் அப்படின்னு. ஸோ அதனால நீங்க வந்து காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த காலேஜ்ல இருக்கு, இதுல 2-3 விஷயங்கள் இருந்தா போல அந்த காலேஜை நீங்க ரிஜெக்ட் பண்றது நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ இது காலேஜ் சேர்ற மாணவர்கள், அதே மாதிரி 11th and 12th படிக்கிற மாணவர்களுக்கு ப்ளீஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நன்றி.